மக்களே, நான் உங்கள் மணிபாய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் உங்களுடைய மணிபாய் பேசுகிறேன். என்ன பார்க்கலான்னா, கிருஷ்ணர் முனிவருக்கு கொடுத்த ஒரு பரீட்சை பார்க்கலாமா? ஒரு தடவை உதங்க முனிவர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அந்த உதங்க முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, காட்டில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ கிருஷ்ணரை பார்த்துட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் பார்க்குறாரு. அவரை பார்த்த கடை அவரும் பார்த்து கிருஷ்ணரை வணங்குறாரு. கிருஷ்ணர் சொல்கிறாரு, உதங்க முனிவரே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, உங்களுடைய பக்திக்கு உங்களுக்கு நான் ஏதாவது செய்கிறேன்னு. அவரும் ஒன்றும் வேணாம் கிருஷ்ணா, உங்களை பார்த்ததே போதுன்றாரு. அப்போ கிருஷ்ணர் ஃபாஸ்ட் பண்ணுறாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதாவது சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு தரேன், சரியா? அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணர் கட்டாயப்படுத்தி சொல்கிற வசி அந்த முனிவர் கெட்டவர்கள் இல்லை, கிருஷ்ணர் மேலே அன்பு, கிருஷ்ணரை பார்த்ததே போதும்னு அவர் இருக்காரு, மற்றபடி உதாசீனப்படுத்தலை. அப்போ போதும்னு சொல்லுங்கள். சரி, கிருஷ்ணரே வற்புறுத்துகிற போது அவருக்கு சொல்கிறத கேட்போம் சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உலகம் ஃபுல்லாக சுற்றி வர்றவன், எல்லா இடத்துலையும் தியானம் பண்ணுறவன் கிருஷ்ணா, எனக்கு அப்பப்போ தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்க மாட்டேங்குது, எப்போதுமே நான் எங்கே போனாலும் தண்ணி கிடைக்கிற மாதிரி ஏதாவது வரம் தர முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன செய்கிறாருன்னா, சரி, நான் உங்களுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன நினைங்க, உங்களுக்கு நான் தண்ணீர் கொடுக்குறேன், எந்த ரூபத்துலையாவது உங்களுக்கு நான் தண்ணீர் தருவேன், அதை நீங்கள் ஏற்றுக்கணும், மறுக்கக்கூடாதுன்னு. இவரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டதுக்கப்புறம் கிருஷ்ணரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் பாலைவனத்தில் நடந்து போயிட்டுருக்காரு. உதங்க முனிவர் பாலைவனத்தில் போயிட்டுருக்கும் போது தண்ணி தாகம் எடுக்குது. பாலைவனம் தெரியும்ல, பாலைவனத்தில் தண்ணியே இருக்காது, பாலைவனத்தில் தண்ணி இருக்காது, வெயில், ஒரு ஒதுங்க மரம் கூட இல்லை. அந்த பாலைவனத்தில் போயிட்டு அப்போ கிருஷ்ணான்னு நினைக்கிறாரு, கிருஷ்ணா தண்ணி பாணி. அப்போ உடனே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் தான் வரம் கொடுத்துருக்காருல்ல. உடனே என்ன செய்கிறாருன்னா, புலையரிடம் புலையர் ரூபத்தில் தேவேந்திரனிடம் கொடுத்து அனுப்புகிறார். சாரி மன்னிச்சுக்கோங்க, புலையர்கிட்ட தேவேந்திரன் ரூபத்தில் தண்ணி கொடுத்து அனுப்புகிறாரு. புலையர்னு ஒருத்தர், அவரை தேவேந்திரன்றவரோட உருவத்தில் தண்ணி கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ போய் தண்ணி கொடுக்கும்போது அந்த உதங்க முனிவர் வேண்டான்றாரு. அவர் அந்த கேஸ்ட் என்னமோ பார்க்குறாரு, ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு தாழ்த்தப்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டுறாரு. தண்ணியை வேண்டான்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போயிடுறாரு. போன கையோட கிருஷ்ணரை ஒரு நாள் சந்திக்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணரும் பார்த்துட்டாரு, சரி பரவாயில்ல, கிருஷ்ணர் வாக்கு கொடுத்துருந்தார்ல, நீங்கள் மறுக்கக்கூடாதுன்னு மறுத்துட்டீங்க. அப்புறம் கிருஷ்ணரும் அந்த வரத்தை வாங்கிட்டார், இனிமேல் அந்த வரம் கிடையாதுன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வராரு, கிருஷ்ணரை சந்தித்து கேட்குறாரு, என்ன கிருஷ்ணா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் எத்தனையோ தடவை வேண்டி கூட நீங்கள் உதவி செய்யலையேன்னு. அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்ன நான் உங்களுக்கு உதவி செய்யலை, ஒரு தடவை நீங்கள் பாலைவனத்தில் நடந்து போகும்போது ஒரு தேவேந்திரிடம் தண்ணீர் கொடுத்து அனுப்பினல, ஏன் நீங்கள் எடுத்துக்கல, உதாசீனப்படுத்தி அனுப்பிட்டீங்க தானே, அதனால உங்கள் வரத்தை நான் ரத்து செஞ்சுட்டேன்ட்டார். அப்போ தான் அந்த ஷாக்கான உதங்க முனிவர் தான் தவற உணர்றாரு. ஐயோ, மனுஷங்கக்கிட்ட ஏற்றத்தாழ்வு, அவங்களோட நிறம், ஜாதியெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது, சாரிங்க, ஜாதியெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது, அப்போ நான் செஞ்சது தவறுன்னு கிருஷ்ணர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு, அவர் அங்கே இல்லை, ஆனால் இருந்தாலும் அவரை நினச்சி மன்னிப்பு கேட்டுட்டு உதங்க முனிவர் திருந்திட்டார், நல்லவர் ஆகிட்டாருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.